Students, now pay example 3.4 பார்க்கலாம். In an inter-school athletic meet with total of 24 individual prizes தராங்க. Prize மொத்தத்தை தராங்க 24 individual prize தராங்க. அது first prize, second prize, third prize இருக்கும். சரிங்களா? Securing total of the 56 points மொத்தமா தராங்க. First place பாருங்க எவ்வளவு இருக்குது 5 point, second place இந்த 3 point, third pointக்கு third point placeக்கு first 4 point. Having as many third place finishes as first and second place finishes, find how many athletes finish in the each place. அப்ப each place ரொம்ப வந்து இந்த first place, second place, third place இல்லையா? அத ஃபர்ஸ்ட் மனத்துல அன்னோன் எப்பவுமே தெரியும். மேக்ஸ் என்ன எடுத்துப்போம், எக்ஸ் ஒய் இசட் இல்லாம இங்க 3 அன்னோன் வேரியபிள் இருக்கு. அப்ப எக்ஸ் ஒய் இசட் எடுத்துலாம். லெட் தி நம்பர் ஆஃப், சரிங்களா, அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபினிஷஸ், சரிங்களா, என்னதுலாம் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் எடுத்துலாம், சரிங்களா, ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிச்சவங்க எத்தனை பேர் மொத்தம் பார்த்தோன்னா பிடிச்சவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்றது வந்து எக்ஸ் நம்பர்ஸ், செகண்ட் பிளேஸ் இந்த ஒய் நம்பர்ஸ், தேர்ட் பிளேஸ் இந்த இசட் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்களாம், வித் டோட்டல் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ மொத்தமா அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணவங்க, செகண்ட் பிரைஸ் பண்ணவங்க, தேர்ட் பிரைஸ் பண்ணவங்க, மொத்தமா 24 நம்பரா? இங்க நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் வின் பண்ணவங்க தானே எக்ஸ் தரும், பிளஸ் ஒய் செகண்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க, பிளஸ் தேர்ட் பிரைஸ் வின் பண்ணாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரும், அந்த 24 வரும் இல்லையா? டோட்டல் பிரைஸ் வின்னர்ஸ் மொத்தம் இங்க எத்தனை 24, சரிங்களா? அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துலாமா? இப்போ அதே போல செகண்ட் மொத்தம் நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவை? இங்க 3 ஈக்குவேஷன் தேவை. ஏன்னா 3 வேரியபிளுக்கு 3 ஈக்குவேஷன் தேவை. ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைஸ் வச்சு என்ன பண்ணிட்டோம், ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, செக்யூரிங் பாயிண்ட் வச்சு போறோம். மொத்தம் எத்தனை பாயிண்ட் அவங்க வாங்கிறாங்க? டோட்டலா பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாருங்களா, எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட். இப்போ நமக்கு ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க பண்றோம்னா 5 பாயிண்ட் வாங்கியிருப்பாரு. இங்க எத்தனை பேர் மொத்தம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்கன்னு தெரியும், எக்ஸ் நம்பர்ஸ் தான் தெரியும் இல்லையா? அப்போ மொத்தம் எவ்வளவு பாயிண்ட்? அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறாங்களே ஃபர்ஸ்ட் பிரைஸ், அவங்க மட்டும் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க? 5 into எக்ஸ், ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ் பேர் தான் பண்ண எக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க தான் எனக்கு தரும். ஒரு ஆளுக்கு இப்போ 5 பாயிண்ட்னா அப்போ எக்ஸ் ஆளுக்கு எத்தனை வரும் நமக்கு? 5x. அதே போல செகண்ட் பிளேஸ் எத்தனை பாயிண்ட்? 3யா? அப்போ 3 into y தானே, பிளஸ் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான். இங்க நம்பர் ஆஃப் தேர்ட் பிளேஸ் பிரைஸ் வின்னர் எவ்வளவு தரும்? இசட் தரும். அப்போ இசட் into 1 இசட் தான். இதான் நமக்கு என்னது பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன். இது உங்களுக்கு டோட்டல் பாயிண்ட் 56. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடுறாங்க, மொத்தம் எத்தனை பேர் தரும்? எக்ஸ் தரும். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பாயிண்ட் எடுத்துறாங்க. அப்போ டோட்டல் பாயிண்ட் வந்து 5x. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் பார்த்தா 5x. அது செகண்ட் பிளேஸ் வரும், ஒரு ஆள் 3 பாயிண்ட்னால மொத்தம் எத்தனை பேர்? ஒய் பேரா வந்து 3y. தேர்ட் பிளேஸ் இசட், சரிங்களா, ஈக்குவல் 56 கிடைச்சா. நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் போலாமா? இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க, ஹேவிங் as many தேர்ட் பிளேஸ் finishes. இப்போ எத்தனை பேர் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் செய்யறாங்க? அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, as ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அண்டுனா பிளஸ் தானே. அப்போ அவங்க என்ன தரானா, ஃபர்ஸ்ட்னா அது எக்ஸா, செகண்ட் அது ஒய்யா, எதுக்கு ஈக்குவல் ஆகலாம்? தேர்ட் பிளேஸ் ஈக்குவல் ஆகிறான், ஓகேங்களா? ஹேவிங் as many தேர்ட் பிளேஸ் finishes, தேர்ட் பிளேஸ் யாருக்கு ஈக்குவல் ஆகும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸுக்கு ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் கூட இசட்டா ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இது 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். அதுக்கு சம நீங்க விடலாம். இப்போ நான் என்ன பண்ண, நான் எல்லாமே ஈஸியாக அதில் பொறுத்த வரையும் நான் இசட்டை கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா இசட் தமிழ் மைனஸ் இசட் இருக்கு, இங்கே பிளஸ் இசட், இங்கே பிளஸ் இசட் இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன், இசட் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் 24 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 5x பிளஸ் 3y பிளஸ் இசட் ஈக்குவல் 56. சைன் சேமா இருக்கு நமக்கு இசட்டுக்கு. அப்புறம் நம்மளாம் சைன் ஃபுல்லாக மாற்றிடலாமா? அதாவது 2 ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுற மீனிங் சைன் மாற்றினீங்கன்னா பிளஸ் இது மைனஸ் கேன்சலா. இப்போ இங்க 5x இந்த மைனஸ் தானே, இப்போ மைனஸ் என்ன வரும்? 4x ஆயிடுமா? இது மைனஸ் 3y, அது பிளஸ் ஒய் சப்ராக்ட் பண்ண வரும், மைனஸ் 2y வந்துடும். அதே போல இங்க பிளஸ் 24 மைனஸ் 56 இருக்கு, அப்போ சப்ராக்ட் பண்ண வரும் மைனஸ் 32 வந்துடும், ஓகேங்களா?
அப்போ ஆன்சர் நம்ம நமக்கு இந்த இது ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. அதே இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் டிவைட் பை 2 போலாமா காமனா. அப்போ வரும் -2x -y கூட -6 வருமா. இப்போ இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ -4x இதான் வரும் -2y வருமா, ஈக்குவல் டு -30 வந்துடும் இல்லையா. இன்னொரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, சப்ராக்ட் பண்ணால் வந்துடும் உங்களுக்கு. இது டிவைட் பை என்ன பண்ணலாம், நமக்கு வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுவோம் காமனா. இப்போ 2x -y ஈக்குவல் டு -6 இது என்ன பண்ணுங்க நீ இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துங்க சரிங்களா. அடுத்து என்ன பண்ண நான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்துங்க நீங்கள், x plus y plus z equal to 24. தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு x plus y minus z equal to 0. கேன்சல். அப்போ 2x plus 2y equal to 24 வந்துருமா. இப்போ இது நமக்கு 2 டிவைட் பண்ணணும் இல்லையா. இப்போ என்ன நமக்கு x plus y equal to 12 வந்துடும். இது நம்ம பண்ணுங்க ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். -2x -y equal to -16. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பண்ணது x plus y equal to 12. மைனஸ் ப்ளஸ் கேன்சலாம். இப்போ -2x plus x சப்ராக்ட் பண்ணோம், கிரேட்டர் நம்ம சைன் பண்ணோம், அப்போ -x வந்துடும். அதே போல் இங்கே -16 plus 12 சைன் டிஃப்ரெண்ட் சப்ராக்ட் பண்ணோம், கிரேட்டர் நம்ம சைன் பண்ணோம் சப்ராக்ட் பண்ணுறது. 16 12 போச்சுன்னா 4 மைனஸ் வந்துடும். அப்போ x 4 வந்துருச்சா. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணலாம், எதனா நீங்கள் போடலாம். ஃபிஃப்த்தில் சப்ஸ்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா. சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ x equal to 4 என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 5ல் போட்டுறேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. x plus y equal to 12 எழுதிட்டு இப்போ போடுங்க. x வேல்யூ 4 அப்போ y என்ன வரும் 12 minus 4, அப்போ y equal to 8. அப்போ x வேல்யூ y கமிச்சிட்டா. அப்போ z பாருங்க, நம்ம டைரக்டா z இங்கே போயிடலாம் இல்லையா. தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம போயிடலாம், இல்லை இந்த z ஓட x plus y அதையும் நம்ம போடலாம் சரிங்களா. தேர்ட் ஈக்குவேஷன் நான் போயிடுறேன். Substitute the values x equal to 4, y equal to 8. என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 3ல போயிடுறேன். அங்க x plus y minus 0 தான் இருந்தது இல்லையா. அப்போ 4 plus 8 minus 0. அப்போ மைனஸ் ஆகும். இந்த +4 + 8 +12 ஆகுமா. அந்த பக்கம் போகணும் மைனஸ் ஆகிடுமா. கேன்சல். அப்போ z equal நமக்கு 12. Therefore number of first place finishes எத்தனை பேர், 4 பேர். நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் finishes எத்தனை பார்த்தீங்கன்னா 8. அடுத்தது தேர்ட் பிளேஸ் finishes பார்த்தீங்கன்னா 12. அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா.